எப்பவும் போல டீச்சர் ஸ்கூலுக்கு போறாங்க. பார்த்தா அவங்களோட கிளாஸ்ல 17 பேர் ஸ்கூலுக்கு வரல. மத்த அவங்க கிளாஸ்ல இருக்கிறதே 18 பேர் தான். அதுல ஒருத்தன் மட்டும் தான் வந்திருக்கான். எல்லா பசங்களும் சொல்லி வச்ச மாதிரியே மிட் நைட்ல வீட்டை விட்டு வெளில ஓடி போயிருக்காங்க. அந்த பசங்க எங்க போனாங்க, எதுக்காக போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பேரண்ட்ஸ், போலீஸ்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல. பேரண்ட்ஸ்லாம் அந்த டீச்சரை தான் பிளேம் பண்றாங்க. ஏன்னா காணாம போன 17 பசங்களும் அந்த ஒரு டீச்சரோட கிளாஸ் தான். கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த பையனை போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனா எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்ல. அந்த டீச்சரையும் தனியா விசாரிக்கிறாங்க. ஆனா எல்லாமே நார்மலா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாசம் அதே மாதிரியே போயிடுது. போலீஸ்னால எந்த ஒரு க்ளூவை கூட கண்டுபிடிக்க முடியல. ஸ்கூல்ல காணாம போன பசங்களோட பேரண்ட்ஸ்க்காக கவுன்சிலிங் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். அவங்களே ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸுமே கோவப்படுறாங்க. எல்லாருமே அந்த டீச்சரை தான் சொல்றாங்க. உடனே அந்த மீட்டிங்கை நிறுத்திட்டு அந்த டீச்சரை வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இந்த பிரச்சனை சால்வ் ஆகுற வரை அவங்கள ஸ்கூலுக்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனாலே அந்த டீச்சர் அப்படி பசங்களுக்கு என்னதான் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தேட ஆரம்பிக்கிறாங்க.